அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிரோஷ் சந்துரு. இன்றைக்கு நம்ம வீடியோவில் வாட்ஸ்அப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்த பிறகு அரச திணைக்களங்களாக இருக்கட்டும் சரி, அரச கருமங்களாக இருக்கட்டும் சரி, தனியார் திணைக்களங்கள், தனியார் கருமங்களாக இருக்கட்டும், ஒரு தனிநபராக இருக்கட்டும், எல்லாரும் வந்து இந்த வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த வாட்ஸ்அப்பின் ஊடாக என்னென்ன திருட்டு போகுது, என்னென்ன நடக்குது, எப்படியான விஷயங்களை நம்ம பார்க்கலாம்ன்ற விஷயங்கள் தெரியாமல் நாங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் இருக்குது. இது சரிங்களா, புதுசாக வந்து சொல்ல வரல, இருக்குது. ஆனால் எங்களுக்கு பயன்படுத்த தெரியாது. ஏனோ தானோ நாங்கள் கோல் காய்ச்சா சரி, வீடியோ அனுப்பினா சரி, ஃபோட்டோ அனுப்பினா சரி, நெருங்கிய உறவுகளோட நாங்கள் தொடர்பில் வச்சிருந்தா சரின்னு தான் நாங்கள் அப்படியே ரன் பண்ணி கொண்டு இந்த வாட்ஸ்அப். ஆனால் இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஒன் பண்ணி வச்சிங்களா இருந்தால் யாராலையும் உங்களை நெருங்க முடியாது. அதோடு சேர்த்து இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் டிலீட் பண்ணால் திரும்ப எடுக்கலாமா என்ற ஒரு டவுட் வந்து நிறைய காலமாக நிறைய பேருக்கு இருக்குது. இது தெரிஞ்ச மேதாவிகள் வந்து வீடியோ இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா அறிவும் இருக்குது, நீங்கள் எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியும். தெரியாத அடிப்படை வசதிகள் புரியாமல் ஜஸ்ட் கோல் கதைச்சா போகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிரியோசனமாக இருக்கும். ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ்கள் அழிஞ்சா நாங்கள் இந்த செட்டிங் ஆன் பண்ணி வச்சோம்னு சொன்னால் அவ்வளோ மெசேஜ் எங்களை திரும்ப எடுக்கலாம். எங்கேயா நம்மளோட ஃபோன் தொலைஞ்சிருச்சு, எங்கேயா நம்மளோட வாட்ஸ்அப் லொஸ்ட் ஆயிடுச்சு, எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. சிம் கார்டை மட்டும் எடுத்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது என்ன அழிஞ்ச மெசேஜ் நான் ஒன்று தரப்போதா? இல்லை, புதிய வாட்ஸ்அப்பை தான் வரப்போகுது. ஆனால் வீடியோவில் போய்ட்டு உள்ளே பாருங்கள், நான் சொல்லியிருக்க விஷயத்தை நீங்கள் செய்து வச்சிருந்தீங்களா இருந்தால் நீங்கள் புது சிம் கார்டை போட்டு அந்த வாட்ஸ்அப்பை திரும்ப திறக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ மெசேஜும் திரும்ப வரும். ஸோ அது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதோடு சேர்த்து எங்கள்ட நம்பர் ஒருத்தருக்கு போய் கிடைச்சிடுது வாட்ஸ்அப்பில். என்னுடைய நம்பரை நீங்கள் எடுத்துட்டீங்க, எனக்கு போட்டு அட்டியண்டாம். ஐயோ, தேவையில்லாத மெசேஜ்கள் அனுப்புறதும், அந்த மெசேஜ் அனுப்புறது, இந்த மெசேஜ் அனுப்புறது, இதை நான் எப்படி நிப்பாட்டுறது? என்ன ஒவ்வொரு வாட்ஸ்அப் போயிட்டு அழிச்சிட்டு இருக்கேன் பார்த்துட்டு? இன்னும் அதுக்குன்னு சொல்லி ஒரு செட்டிங் இருக்குது. அன்வான்ட் நம்பர்ல இருந்து அன்னோன் நம்பர், நாங்கள் சேவ் பண்ணாத ஒரு புது நம்பர்ல இருந்து தொடர்ச்சியாக மெசேஜ்கள் வந்துட்டு இருக்குன்னு சொன்னால் வாட்ஸ்அப் என்ன செய்ய போது, அதை ஃபில்டர் பண்ணி அதுவே ரிமூவ் பண்ண போகுது. ஸோ அதுலேயே எங்களுக்கு நேரம் மிச்சம், எங்களோட தரவுகளை பாதுகாக்கப்படும். அதோடு சேர்த்து எங்களுக்கு வர லிங்க்ஸில் எதுவும் பிரச்சனை இருக்கா, இல்லை நாங்கள் எடுக்கிற கோல்களில் பிரச்சனை இருக்கா? இப்போ நான் உதாரணத்துக்கு என்னுடைய லவரோட ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன், என்னுடைய வாட்ஸ்அப்பை என் சர்வருக்குள்ள இருக்க, என் வைஃபை நெட்வொர்க்கில் இருக்க ஈஸியாக ஹேக் பண்ணலாம். அப்ளிகேஷன்ஸ் தானே, ஈஸியாக ஹேக் பண்ணலாம். ஹேக் பண்ணான்னு சொன்னால் என்ன டீட்டெயில்ஸ்லாம் அவனுக்கு போகும். ஆனால் அவன் எடுக்காத மாதிரி என்னால் கோல் காய்க்க முடியும். அது எப்படி? அது உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும். அதுதான் வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். அதோடு சேர்த்து நீங்கள் அனுப்புகிற லிங்க்ஸ், இப்போ ஒரு கம்பெனி ஒரு ஸ்கேம் ஒரு டீமோட ஒர்க் பண்ணுது, உங்களுக்கு ஏதாவது ஒரு லிங்க் அனுப்பி போட்டு ஓகே இதுக்கு தேவையான டேட்டா இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்க, இதை அனுப்புங்க, கொள்ளுங்க, வைங்கன்னு சொல்லி இல்லை நீங்கள் இன்னொரு லிங்க் அனுப்பிக்கல, அதில் என்ன டேட்டாஸ் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் பார்க்கக்கூடாது. அந்த லிங்க்ஸில் அப்படி ப்ரீவியூ மெத்தட் நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் எங்களோட ஃபோனோட டேட்டாஸ், என்ன ஃபோன் பாவிக்கிறோம், ஐபி லொக்கேஷன், மேக் அட்ரஸ், என்ன வைஃபை பாவிக்கிறோம், எந்த நெட்வொர்க்கில் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம், எந்த லொக்கேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து இப்போ ஒரே நாட்டில் இலங்கை நாட்டில் இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டான்னு சொன்னால், நான் எந்த இடத்துல இப்போ திருவண்ணாமலையில் இருக்கான்னு சொன்னால் அவன் வந்துட்டான்னு சொன்னால் எல்லாம் போயிடும். ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, தடுக்கிறது? வீடியோ போய்ட்டு முழுமையாக பாருங்கள், சொல்லியிருக்க விஷயத்தை கீப் அப் பண்ணுங்கள். உங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் கட்டாயம் செய்து வைக்க வேண்டிய விஷயம் இது. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மெதுவாக பொறுமையாக பாருங்கள். முன்னுக்கு சுற்றி பின்னுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்களே எடுத்துக்கொள்ள மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் என்ன செய்யணும்னு சொல்லி. அதில் வீடியோ பார்த்து உங்களோட ஃபோனில் அந்த செட்டிங் அமைச்சுக்கொள்ளுங்க. அமைச்ச பிறகு உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே உறவுகளுக்கு கொஞ்சம் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதோட இந்த வீடியோ பார்க்க முதல்ல என்னோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் முதல்ல அதை செய்யுங்க. அப்போ தான் இதே மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் பார்க்கக்கூடிய இருக்கும். என்ன சொன்னால் நான் இப்படியான வீடியோ உங்களுக்கு ஃபியூச்சரில் போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய மேதாவிகள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் இல்லை. அடிப்படையாக இருக்கிற மக்களுக்கு, அது தொடர்பான விளக்கம் இல்லாத மக்களுக்கு தேவையான மெசேஜ்கள், வீடியோகள் தான் நான் போடுறோம், உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியான வீடியோக்கள் ஃபியூச்சரில் நான் தருவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அலர்ட் வரும்போது நீங்களும் தேவையான வீடியோக்களை பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு இருக்குது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் போது உங்களோட நம்பர் எடுத்தவங்க உங்களோட கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மெசேஜ் போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து வர மெசேஜ்கள் உங்களுக்கு வரக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யாருக்கும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளும்போது உங்களோட முகவரிகள், உங்களோட பர்சனல் டேட்டாஸ் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ வந்து வாட்ஸ்அப்பை உதாரணத்துக்கு இப்போ எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் கால் எடுக்கிறார், நான் ஒருத்தரோட பிரச்சனை பண்ணுறேன்னு சொன்னால் அவர் வாட்ஸ்அப்பை வச்சு அவர் எங்கே இருக்கிறார் என்ன மாதிரின்னு சொல்லி அந்த டேட்டாஸை வந்து இலகுவாக எடுக்கலாம், நாங்கள் சைபருக்கெல்லாம் போகாமல். ஸோ அதுகளை எப்படி பிளாக் பண்ணுறது? அடுத்த விஷயம், வாட்ஸ்அப்பில் நாங்கள் நிறைய பேருக்கு லிங்க்ஸுகளை ஷேர் பண்ணுவோம். எந்த ஒரு வீடியோவாக இருக்கட்டும், எந்த ஒரு நியூஸாக இருக்கட்டும், உடனே வாட்ஸ்அப்பில் குரூப்பில் கண்டதுலாம் ஷேர் பண்ணுவோம். இப்படி ஷேர் பண்ணுற ஒவ்வொரு லிங்க்ஸ்லேயும் வந்து எங்களோட டேட்டாஸ் வந்து போய்கொண்டிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. ஏன்னா முக்கியமாக இந்த ஸ்கேம் டீமுகள் வந்து உங்களோட ரிக்வஸ்ட் பண்ணிக்கல, அந்த லிங்க் அனுப்புங்க, இந்த லிங்க் அனுப்பிக்கல, என்னத்துக்கு அனுப்புறேன்னு சொன்னால் உங்களோட ஐபி, உங்களோட ஃபோனோட டேட்டாஸ், பட் உங்களோட ஃபோனுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் களவாடலாம். அது உங்களுக்கு அடுத்த சாப்டர், அது பெரிய விஷயம், அதெல்லாம் போக வேண்டாம். இதிலிருந்து நாங்கள் எப்படி தப்பிக்கொள்வது? அப்போ ஒவ்வொரு கட்டமாக ஒன்றொன்றாக நாங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு தெரியாத நபர்கள் உங்களை தொல்லை பண்ணக்கூடாது. அவர்கள் போடுற மெசேஜ்கள் வந்து ஓட்டோவாக வாட்ஸ்அப் கம்பெனியை வந்து அதை ரிஜெக்ட் பண்ணணும். அதை எப்படி என்று பார்ப்போம்.
இதில் பாருங்க, நீங்கள் வாட்ஸ்அப்பில் செட்டிங்கில் வந்த பிறகு இதில் ப்ரைவசின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்த பிறகு கீழுக்கு போங்க. கீழே பாருங்க அட்வான்ஸ்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது தானே, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண பிறகு இதில் இருக்க விஷயங்களை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து உங்களோட வாட்ஸ்அப்பில் டிலீட்டான மெசேஜஸை நீங்கள் திருப்பி எடுக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வீடியோவில் பின்னால். ஸோ ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், இந்த பிளாக் அன்னோன் அக்கௌண்ட் மெசேஜஸ், இந்த செட்டிங்கை வந்து நீங்கள் கட்டாயம் ஆன் பண்ணி வைங்க. முக்கியமாக பெண்கள். ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு யார் மெசேஜ் போட்டாலும் கதைக்கு தான் பார்ப்பாங்க, ரிப்ளை பண்ண தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து நம்பர்ஸை பிளாக் பண்ணுறாண்டெல்லாம் பொய் கதை, அதெல்லாம் பொய் விஷயம். யாராக இருந்தாலும் மெசேஜ் பண்ணால் அவங்க ரிப்ளை பண்ண தான் பார்ப்பாங்க. இரிட்டேட் ஆகிற டைமில் மட்டும்தான் அவங்க பிளாக் பண்ணி போடுறாங்க. ஸோ பெண்கள் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கூட தேவை. வாட்ஸ்அப்ன்ற வந்து ஃப்ரீ சோஷியலை ஒர்க் பண்ணுது. சில நாடுகளில் அந்த ஃப்ரீ சோஷியல்ன்றதால தான் வந்து அதை பிளாக் பண்ணியே வச்சுருக்காங்க, வேலை செய்யாத அளவுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த செட்டிங்கை பயன்படுத்தும் போது பிளாக் அன்னோன் அக்கௌண்ட் மெசேஜஸ், உங்களுக்கு தெரியாமல் உங்களோட ஃபோனில் கண்டெக்டே இல்லை, புது நம்பரில் இருந்து ஒரு 4-5 தரம் தொடர்ந்து மெசேஜ் வருதுன்னு சொன்னால் வாட்ஸ்அப் என்ன செய்ய போகுது, இந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அவங்கள பிளாக் பண்ண போகுது. ஸோ இந்த செட்டிங் வந்து கட்டாயம் நீங்கள் எல்லோரும் ஆன் பண்ணி வைக்கணும். முக்கியமாக இந்த வெளிநாடுகளில் ஃபேமிலியை விட்டுட்டு போய் பிரிஞ்சு இந்த வேலை செய்கிறீங்களா, நீங்கள் உங்களோட நம்பர் நீங்கள் நினைப்பீங்க 4 பேருக்கு போவான்னு சொல்லி, நீங்கள் ஒரு ஆளுக்கு கொடுத்து அந்த நம்பர் அப்படியே மாறி 100 பேருக்கு போகக்கூடும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட நம்பரை ஃபோனில் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து வர மெசேஜஸ் வந்து உங்களுக்கு படிக்கக்கூடியா இருக்குது, நீங்கள் ரிப்ளை பண்ணக்கூடியா இருக்குது. ஆனால் தெரியாதவங்கள்ட்ட இருந்து வர மெசேஜ்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த செட்டிங்கை கட்டாயம் நீங்கள் ஒன் பண்ணி வைங்க. நீங்கள் யோசிப்பீங்க, இதை ஒன் பண்ணுறதால என்ன பிரயோசனம் இருக்குன்னு சொல்லி. இதை ஒன் பண்ணுறதால உங்களோட வாட்ஸ்அப்பே சேஃபாக இருக்குது. ஒருத்தர் உங்களுக்கு தெரியாதவங்க ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க, அந்த லிங்க் வந்த பிறகு நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி உங்களை புஷ் பண்ணுறதுக்காக மேலும் மெசேஜை போட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட டிவைஸில் இருக்க சகல டேட்டாஸையும் வந்து களவாடக்கூடும். அதுக்காக அவங்க புஷ் பண்ணும்போது 2-3 மெசேஜ் அனுப்பும்போது வாட்ஸ்அப் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காகவே இதை ஃபில்டர் பண்ணி உங்கள்ட்ட ரிமூவ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு இதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்புறம் ரிப்ளை பண்ணி ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை போய் தலையை கொடுத்து மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த செட்டிங் வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இப்படியான விஷயங்களை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது, அதாவது தடுக்குது உங்கள்கிட்ட இருந்து. அப்போ உங்களை பாதுகாக்கிற முகமாக இந்த செட்டிங் இருக்குது. நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளணும் கட்டாயம். அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொடெக்ட் ஐபி அட்ரஸ் இன் கால்ஸ். இந்த வாட்ஸ்அப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம நினச்சிக்கொண்டிருப்போம், இந்த வாட்ஸ்அப் பயன்படுத்துறது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், அந்த ப்ரைவசி இருந்தால் கூட இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயம் தப்பாக இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எங்களோட வாட்ஸ்அப்பில் கால்ஸ் மெசேஜை வச்சு நாங்கள் ஒருத்தர் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறாருன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரே நெட்வொர்க் சர்வர்கள் இருந்தாருன்னு சொன்னால் அவரை தரவுகள் அவலத்தையும் நம்ம களவாடவும் செய்யலாம். அது அடுத்த சாப்டர். ஆனால் எங்களுக்கு முக்கியமாக நாங்கள் ஃபோன் பாவிக்கிறோம், நாங்கள் வாட்ஸ்அப் கோலெல்லாம் நிறைய பேரோட கதைப்போம், ரிலேஷன்ஸோட கதைப்போம், நெருங்கின ரிலேஷன்ஸோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படியான டைமில் எங்களோட வாட்ஸ்அப்பு எங்கே இருக்கிறோம், என்ன செய்கிறோம், அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து அவங்க நோட்டம் விடக்கூடாது. ஸோ அதுக்காகவும் இந்த ப்ரொடெக்ட் ஐபி அட்ரஸ் இன் கால்ஸ் என்ற விஷயத்தை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வைக்கலாம். இது ஆன் பண்ணும்போது இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், உங்களோட கால்ஸ் இருக்குது தானே, நீங்கள் யாருக்காவது வாட்ஸ்அப்பில் கால் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அது டிரெக்டாகவே நீங்கள் எடுக்கிற நபருக்கு போகாது. வாட்ஸ்அப் சர்வருக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். அதாவது இந்த சிஸ்டத்தை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எனக்கு கால் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட கால் வந்து எனக்கு டிரெக்டாக வராது. இது வாட்ஸ்அப் சர்வருக்கு போய் அங்கேருந்து தான் வரும். ஸோ அப்படி வரும்போது நான் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து கணிக்க முடியாது, எங்கே இருக்குது இந்த லொக்கேஷன் நான் ஒன்றுமே பார்க்க இயலாது, விளங்குது. அதோட உங்களுக்கு செக்யூரிட்டி வந்து அதிகரிக்குது. இந்த செட்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தெரியாத அன்னோன் கால்ஸ் யாராவது இப்போ உங்களுக்கு மிஸ் கால் அடிச்சிருக்காங்க, நீங்கள் டக்குன்னு ஆர்வத்தில் யாருன்னு பார்க்க எடுக்கிறீங்க, அதுவே ஒரு உங்களை கண்காணிக்கக்கூடிய நம்பராக இருந்தால் என்ன செய்வீங்க, நீங்கள் டக்குன்னு கால் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது விளங்கிடும், அங்கே நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன செய்றீங்க, உங்களோட வாட்ஸ்அப் டேட்டாஸ் வந்து அங்கே ஷேர் ஆகிடும். இப்போ நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சிங்களாக இருந்தால் நீங்கள் ஒரு கோல் ஒன்று எடுக்கும்போது அது வாட்ஸ்அப் சர்வருக்கு போயிட்டு மறுபடியும் எனக்கு வரும்போது என்னால் நான் உங்களோட ரேஸ் பண்ண வலிக்கிட்டேன்னு சொன்னால் அது வாட்ஸ்அப் சர்வர் தான் காட்டும், உங்களோட ஐபி வந்து ஹைட் ஆகிடும், மறைக்கப்படும். ஸோ இந்த செட்டிங் வந்து உங்களுக்கு மிகவும் பிரதானமான ஒரு செட்டிங் இருக்குது வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறதுல ஒரு பாதுகாப்பு அமைப்பு முறைக்குள்ள. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசபிள் லிங்க் ப்ரீவியஸ். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டிக்டாக்ல ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறீங்க. ஷேர் பண்ணும்போது அந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்று பேஸ்ட் பண்ணும்போது பாருங்கள், அது என்ன வீடியோ அதில் சின்ன போட்டோ ஒன்று விழுந்து டிக்டாக்காக யூடியூப்பானு உங்களுக்கு காட்டும். இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நான் ஒரு காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். பேஸ்ட் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், இதில் ப்ரிவியூ பண்ணது பாருங்கள், என்னுடைய ஃபோட்டோ வருது, டிக்டாக் நிரோஷ் சந்துரு 122 லைக்ஸ் 9 கமெண்ட்ஸ் என்று சொல்லி டேட்டாஸ் எல்லாத்தையும் தருது. நான் இதை அனுப்புகிறேன். அனுப்பும்போது
இது வந்து எங்களுடைய ஃபோனோட டேட்டாஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் போகும். எந்த ஃபோன்லேருந்து அனுப்பியிருக்கோம், எந்த ஐபி அட்ரஸ், என்ன வைஃபை மேக் அட்ரஸ், எல்லா டேட்டாஸையும் வந்து கொண்டு தான் போகுது. ஸோ இதை ரிசீவ் பண்ணுறவர் ஈஸியாக இதை வச்சுக்கொண்டு எங்களை வந்து களவாடக்கூடும். அதாவது எங்களை பற்றிய தரவுகளோ, எங்களோட வாட்ஸ்அப், எங்களோட மொபைல் டேட்டா, லொக்கேஷன்ஸ் ஹிஸ்ட்ரி, ஐபி அட்ரஸ் எல்லாத்தையும் வந்து அவையில் வந்து களவாடக்கூடும். இதே வேளை நாங்கள் இந்த செட்டிங்கை வந்து ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணின பிறகு பாருங்கள், நான் அந்த மெசேஜ் அனுப்புகிறேன், லிங்க் அனுப்புகிறேன். இப்போ வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்துட்டு நான் வந்து அந்த லிங்கை பேஸ்ட் பண்ண போகிறேன். எதுவுமே காட்டாது. நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் எதுவும் காட்டாது. நீங்கள் அனுப்பினா கூட வெறும் லிங்காக தான் போகுது. இந்த லிங்கை வச்சுக்கொண்டு அவை எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இந்த லிங்க்கில் வந்து நிறைய விஷயங்களை வந்து வாட்ஸ்அப் டிசபிள் பண்ணுது. ஸோ நாம் இப்படி அனுப்பும்போது நமக்கு எதிரே இருக்கிற இந்த லிங்கை பெற்றுக்கொள்கிறவரோ அல்லது இதை வந்து வேறு கம்பெனிகள் எதுவும் தங்களோட ப்ரொமோட் ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விஷயத்துக்கு எதுக்காவது ஒன்றுக்கு யூஸ் பண்ணும்போது நாங்கள் ஷேர் பண்ணுற லிங்க்கை எங்களோட ஐபியோ எங்களோட லொக்கேஷன்ஸோ அல்லது டேட்டாவோ எதையும் வந்து கணிக்க முடியாது என்று சொல்லி வாட்ஸ்அப் சொல்லுது. ஸோ இந்த 3 செட்டிங்கும் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் கட்டாயம் ஒன் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் இப்போவே இந்த 3 செட்டிங்கையும் கட்டாயம் ஆன் பண்ணி வையுங்க. உங்களோட வாட்ஸ்அப் வந்து சேஃபாக இருக்கணும்னு சொன்னால். சேஃபாக இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்? உங்களோட டேட்டாஸ் களவு போகும், உங்களோட லொக்கேஷன்ஸ் ஹிஸ்ட்ரியை போகும், ஐபி அட்ரஸ் போகும், உங்களோட ஃபோனோட மாடல் போகும், என்ன வச்சுருக்கீங்க, என்ன மொபைல் பாவிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணீங்க, சில விஷயங்களையும். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, நான் வந்து என்னையெல்லாம் யாரா பார்க்க போகிறான்னு சொல்லி. இன்னும் இப்போ இந்த ஸ்கேம் நடக்கிற உலகத்தில் யாருமே வேலைக்காகாமல் இருக்கிற எவனாவது ஒருத்தன் ஃபோனை வச்சு தான் எல்லா வேலையும் நடக்குது. நீங்கள் நினைக்கிறீங்களா? பெரிய பெரிய ஹேக்கர்ஸ் வந்து தான் அது முக்கியமான அவங்களோட அக்கௌண்ட்டை களவாடுறது, முக்கியமான கவர்மெண்ட் ஃபைல்களுக்குள்ள பூர்வ வேலையெல்லாம் பார்க்குறாங்களே தவிர, களவாடுறவங்க ₹5 ₹10 களவாடுறவங்க எல்லாம் இப்படியான வேலையோட வச்சு தான் பார்க்குறாங்க. ஸோ மிக அவதானம் வாட்ஸ்அப் அதுக்குன்னு சொல்லி தான் இந்த செட்டிங். இது கனகாலம் வந்து இது ஒரு புதிய விஷயம் இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு தங்களோட வாட்ஸ்அப்புகளை பாதுகாக்க முடியாமல் பதறி தவிச்சு கொண்டிருக்கிறோம், தங்களோட டேட்டாஸ் அப்படி களவுன்னு தெரியாமல். ஸோ அதுக்காக இதை ஒன் பண்ணி வைக்கிறது உங்களோட சேஃப். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப்பில் ஒரு சில மெசேஜ்கள் நீங்கள் அழிஞ்சிட்டேன்னு சொன்னால் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க, திரும்ப எடுக்க முடியாதுன்னு சொல்லி. அது அப்படி சிம்பிளான வேலை. உங்களோட வாட்ஸ்அப்பில் வாங்க, சேட்டை கிளிக் பண்ணுங்கள். சேட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், சேட் பேக்கப்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இதை கிளிக் பண்ணேன். நான் இப்போ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் சொன்னால் நான் இதில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் செய்து காட்டும்போது அது ஓட்டோ என்ற டேட்டா இதாண்டும். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நான் February 10 லாஸ்ட்டாக வந்து 154 MBக்கு வந்து என்னுடைய மெசேஜ் எல்லாம் வந்து பேக்கப் பண்ணியிருக்கு. என்ன காரணம்? நான் எல்லாரோட நிறைய பேரோட வந்து என்ற நெறிக்களம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் இருக்குது. ஸோ யாரும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் என்னையை வந்து முட்டாளாகக்கூடாது. ஸோ அதுக்காக நான் எந்த ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் நான் 24 ஹவர்ஸில் ஓட்டோ மெசேஜை ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்கேன். என் ஃபோன் வந்து லோட் ஆகிருக்கும், வேறு மெசேஜ்களுக்கு லோட் ஆகும், ஸ்லோவாக வேலை செய்துட்ருக்கும். ஸோ அது ஓட்டோவாக டிலீட் ஆக சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் டிலீட் ஆகும் முதல் என் ஃபோன் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி வச்சிடும். இப்போ திடீரென்று ஒரு பிரச்சனை வந்துன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்? அதை பேக்கப்பை வந்து திரும்ப எடுத்து அதற்குரிய நடவடிக்கையில் பார்ப்பேன். அதே மாதிரி நீங்களும் உங்களோட வாட்ஸ்அப்பில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த பேக்கப் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது யாருக்கும் போகல. இப்போ சம்டைம் உங்களோட ஃபோன் துளைஞ்சா கூட உங்களோட ஃபோனில், புது ஃபோனில் இதே ஜிமெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அது வந்து உங்களோட பேக்கப் பண்ண அவ்வளோ மெசேஜையும் வாட்ஸ்அப் திறக்கும்போது திரும்ப தரும். அதே நம்பரில் திறக்கும்போது இப்போ ஒரு ஃபோனில் நீங்கள் பாவிக்கிறீங்க, துளைஞ்சிட்டு அந்த ஃபோன், அதே சிம்மை நீங்கள் போய்ட்டு எங்கேயோ ஏர்டெல்லையோ டயலாக்லையோ நீங்கள் எடுக்கிறீங்க. எடுத்த பிறகு நீங்கள் திரும்ப அதே நம்பரில் வாட்ஸ்அப்பை ஆன் பண்ணும்போது புது வாட்ஸ்அப்பை தான் வரும். ஆனால் இந்த பேக்கப் மெத்தட்டை நீங்கள் வச்சுருந்தீங்களா இருந்தால் அது வந்து என்ன செய்யும்? ரீஸ்டோர் பண்ண கேட்கும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த பேக்கப்பில் இருக்க அவ்வளோ மெசேஜையும் திரும்பவும் எடுக்கலாம். சில பேர் உங்களை பே காட்டுவாங்க, டிலீட் ஆகின மெசேஜ்களை எடுக்கிற அப்ளிகேஷன் இருக்குது, அது இருக்குன்னு சொல்லி. அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பாவிக்கிறது மிக மிக ஆபத்து. அதுக்கு தான் இந்த ஏற்கனவே நான் வீடியோவில் சொன்னால் இந்த 3 செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணி வைங்க. ஏன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆன் பண்ணும்போது உங்களோட டேட்டாஸ் எல்லாம் அதை எடுத்துடும். உங்களோட யாரோட கண்டெக்டில் இருக்கீங்க, யாரோட பேசுகிறீங்க, எல்லா விஷயங்களையும் பார்த்து. ஏன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் உங்களோடாக. அப்போ உங்களோட ஃபோனில் வாட்ஸ்அப்பில் 100 கண்டெக்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் டிலீட் பண்ணுற மெசேஜுன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன்ஸை வந்து வெப்சைட்லேருந்து இறக்கி யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஒட்டோவாகவே உங்களோட டேட்டாஸ் எடுத்துருவாங்க. ஸோ அப்படியான அப்ளிகேஷன்ஸை போய்ட்டு வெப்சைட்டில் போய்ட்டு ட்ரை பண்ணி நீங்கள் உங்களோட தரவுகளை இழந்து உங்களுக்கு பாதுகாப்பு அல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறத விட இந்த பேக்கப் மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள், எண்ட் டு எண்ட் என்ஸ்கிரிப்ஷன் சொல்லி வாட்ஸ்அப்பாலே கொடுத்துருக்கு. இது நாங்கள் பேக்கப் பண்ணுற இந்த டேட்டாஸை வாட்ஸ்அப் கூட நோண்ட முடியாது, தொட முடியாது. ஸோ அந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இது கூகுள் அக்கௌண்ட்டில் போய் தான் பேக்கப் ஆக போகுது. கூகுள் வந்து அதுக்கு அக்சஸ் பண்ண விடாது, நாங்கள் மட்டும் தான் அக்சஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் ரீஸ்டோர் பண்ணும்போது எங்களுக்குரிய பின் நம்பரை கொடுத்து நாங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டிங்கில் போய்ட்டு நீங்கள் பேக்கப் பண்ணி சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இமெயில் அட்ரஸ் கேட்கும். உங்களோட ஃபோனில் இருக்க இமெயில் அட்ரஸ் கொடுத்து, அதாவது நீங்கள் வளமையாக பாவிக்கிறதா, நீங்கள் டம்மிக்கு சும்மா திறந்து போட்டு பாவிக்கிற இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கஷ்டம். ஏன்னா அதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த பேக்கப் பண்ண அவ்வளோ மெசேஜும் லொஸ்ட்டாக போயிடும். அதால் ஜிமெயில் பாஸ்வேர்ட் எல்லாம் முக்கியம். அதுகளை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே எப்படி அதை சேஃபாக பாதுகாக்கிறேன்னு சொல்லி.
அதையும் பார்த்துக்கொண்டு அதே மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தையும் வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கொண்டுங்கன்னு சொன்னால் ஒரு வேளை இன்கேஸ் உங்களோட வாட்ஸ்அப் லொஸ்ட் ஆகிச்சோ இல்லாட்டி மொபைல் லொஸ்ட் ஆகினாலோ அந்த சிம் கார்டு எடுத்து புதுசாக நீங்கள் வாட்ஸ்அப் திறக்கும்போது அங்கே ரீஸ்டோரண்ட் ஆப்ஷன் ஊடாக உங்களோட பழைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் யாரோட காய்ச்சி நீங்கள் மெசேஜஸ் எல்லா விஷயங்களையும் நீங்கள் எடுக்கக்கூடியா இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டியது. நீங்கள் இப்போ முன்னுக்கு அரைவாசி பார்த்து இடையில பார்த்து பிறகு பின்னாடி பார்த்து இதை நீங்கள் இக்னோர் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்காது. வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள். பார்த்த பிறகு உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கொண்டு, முக்கியமாக பெண்கள் அமைச்சுக்கொண்டு, அத்தோடு சேர்த்து உங்களோட உறவுகள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் கட்டாயம் ஷேர் பண்ணி போடுவாங்க. என்னடா அவன் வீடியோவில் எல்லாத்தையும் பெண்கள்னு சொல்லலான்னு சொல்லலை. ஆண்கள் வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தங்களை சுதாரித்து கொள்வாங்க, சமாளித்து கொள்வாங்க ஒரு பிரச்சனை வரும்போது. ஆனால் பெண்களுக்கு வந்து அச்சம், மடம், நாணம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது தானே, அதை வச்சு தான் இந்த உலகம் அவங்கள முடக்கி கொண்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு தான் எல்லா விஷயம் வந்து சேஃபாக வேணும். ஸோ இந்த வீடியோ பிரயோசனமாக இருக்குன்னு சொன்னால் உங்களோட உறவு நண்பர்களுக்கு கொஞ்சம் கட்டாயம் கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.